அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்களை காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பவர்களுக்கு ஒரு வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அடிக்கடிக்கு விபத்துக்கள் நடப்பதற்கு காரணமும் அவர்களாக இருக்கிறார்கள். போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்லாமல் ஒழுங்கீனமாக, அதாவது அவருடைய சீருடை அடைய வேண்டிய அந்த காக்கி சட்டையை அணிவதில்லை, டி ஷர்ட்டு, அருவருக்கத்தக்க சில செயல்களில் ஈடுபட்டு ஆட்டோக்களை ஓட்டி வருகிறார்கள். இதிலெல்லாம் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒரு காவல்துறையில் ஒரு ஆய்வாளராக, காவல்துறை உதவி ஆய்வாளராக, ஹெட் கான்ஸ்டபிளாக அல்லது கான்ஸ்டபிளாக இருந்தாலும் பரவாயில்லை. இவர்கள் உடனடியாக அப்படிப்பட்டவர்களை உடனடியாக ஸ்பாட் ஃபைன், அப்போது அபராதம் விதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போது காவல்துறை செய்து கொண்டிருக்கின்ற வேலை, அதாவது ஒரு டூ வீலரை ஃபோட்டோ எடுப்பது, 2 பேர் சென்றால் ஃபோட்டோ எடுப்பது, அதை அவர்கள் துச்சமாக மதிக்கிறார்கள். அந்த ஃபோட்டோ எடுத்தால் என்ன ஆகும் என்பது சட்ட ரீதியில் பார்க்க போனால், அந்த வண்டி யாருடைய பெயர் இருக்குதோ அவருக்கு அந்த நீதிமன்றத்திலிருந்து அவர்களுக்கு பயன், அதாவது அபராத தொகை போகும். ஆனால் இன்றைக்கு எந்த நம்பரும் அவர் பெயரில் இல்லை என்பதை நன்கு அந்த பொதுமக்கள் அறிந்திருக்கிறார்கள். எனவே தான் அவர்கள் அந்த போலீஸ் காவல்துறையை மீறி டிராஃபிக்கிலோ அல்லது ட்ரிபிள்ஸோ செல்லும்போது ஃபோட்டோ எடுத்து விட்டால் அதை பற்றி அவர்களுக்கு துச்சமாக மதிக்கிறார்கள். அது போன்று எண்ணற்ற ஆயிரக்கணக்கான வழக்குகள் அந்த ஃபோட்டோக்கள் காவல் நீதிமன்றத்திலே இருக்கும். எனவே தயவு கூர்ந்து ஸ்பாட்டில் அங்கேயே அவர்களுக்கு வசூலிக்க, அந்த வண்டியை பறிமுதல் செய்ய, ஆட்டோவில் எந்த ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் எந்தெந்த ஒரு சிறுவர்கள் எல்லாம் ஆட்டோ ஓட்டுகிறார்கள். அவர்களும் லைசன்ஸ் இருக்கிறதோ என்னவோ, அது ஆய்வாளர், போக்குவரத்து துறை ஆய்வாளர் தான் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே இது சம்பந்தமாக உடனடியாக துரிதமாக நடவடித்து சீருடை இல்லாமல் ஓட்டுகின்ற ஆட்டோ டிரைவர்களை அப்பொழுதே அவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்யவோ, அதிகபட்ச தண்டனையாக செயல்பட்டால்தான் இது ஒரு நடைமுறை சாத்தியமாகும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.